نستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்பிற்குரிய சகோதரிகளே, ஒரு அருமையான நிகழ்வில் நாம் அனைவரும் பங்கெடுத்திருக்கிறோம். நம்முடைய மதரசாவில் பாடம் பயின்ற ஆலிமாக்கள் பட்டம் பெறுகிற ஒரு தினம். கடந்த சில நாட்களாக கோடைகால பயிற்சி வகுப்பில் படித்து முடித்த மாணவர்களுக்கு சான்றிதழ் வழங்குகிற நிகழ்ச்சி என்று சொல்லி 2 நிகழ்ச்சிகளை சேர்த்து இங்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சி சொல்லுகிற முக்கியமான செய்தி என்ன என்று கேட்டால், கற்றல் கற்பித்தல் என்கிற 2 அம்சங்களின் முக்கியத்துவத்தை பற்றி பேசுகிறது. ஏன்னா ஆலிமாக்கள் அப்படின்னு சொன்னால் அவங்க கொஞ்சம் காலம் மார்க்க விஷயங்களை இந்த மதரசாவில் வந்து படிச்சிருக்கிறாங்க. இந்த படித்தல் என்பது இஸ்லாத்தினுடைய ரொம்ப முக்கியமான அம்சம். ஆனால் இன்றைக்கி நம்ம உலகத்திலே எடுத்துக்கிட்டோம்னா, உலகத்தில்னு சொல்கிறத விட தமிழகத்தில் இந்திய அளவில் படிக்காத சமுதாயம் யாருன்னு பார்த்தா முஸ்லீம்கள் தான். அதிகமாக படிக்கிறதின் பக்கம் கவனமே இல்லாத ஒரு சமுதாயமாக இருக்கிறோம். ஆனால் அதிகமாக நம்ம மார்க்கம்தான் படிக்கிறத பற்றி ரொம்ப வலியுறுத்துகிறது. எந்த அளவுக்கு வலியுறுத்துது அப்படின்னு சொன்னால், நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு ரொம்ப அடிப்படையான ஒரு வரலாறு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு முதலாக அவர்கள் இறைவனின் தூதராக தேர்வு செய்யப்பட்ட தருணம். முதல் வஹி செய்தி அப்போ தான் இறங்குது. நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம் அந்த வரலாறு. ஹிரா மலை குகையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனிமையில் இருக்கும் பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை கட்டி அணைத்து அவங்களுக்கு அல்லாஹ்வுடைய முதல் வஹி செய்தியை சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு அப்போ தான் இஸ்லாம்னா என்ன என்பது ரசூலுல்லாஹ்வுக்கு சொல்லிக் கொடுக்கப்படுது. அதுக்கு முன்னாடி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு இஸ்லாத்தை பற்றி எதுவுமே தெரியாது. அவங்களுடைய 40 வயது வரைக்கும் அந்த ஊரில் என்ன பழக்க வழக்கங்களோ என்ன நம்பிக்கைகளோ அதுதான் தெரியுமே தவிர வேற ஈமானை பற்றியோ இஸ்லாத்தை பற்றியோ இறைவனை பற்றியோ தூதர்களை பற்றியோ மறுமையை பற்றியோ எதுவுமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு தெரியாது. இது நான் சொல்லலை, குர்ஆனே அப்படி தான் சொல்கிறது. லா தத்ரி மல் கிதாபு வலல் ஈமான். நபியே, நீங்கள் ஈமான் என்றால் என்ன, வேதம் என்றால் என்ன, எதுவுமே தெரியாமல் இருந்தீர்கள். வஜதக லால்லன் ஃபஹதா. உம்மை வழி தவறியவராக உமது இறைவன் கண்டான், உமக்கு அவனே வழிகாட்டினான். ஆரம்பத்தில் ரசூலுல்லாஹ்வுக்கு நேர்வழி என்னன்னு தெரியல. இது குர்ஆன் சொல்லுகிற ஸ்டேட்மெண்ட்டு. முதலாக அப்போ தான் வஹி செய்தி ஆரம்பமாகிறது. இறைவனின் தூதராக தேர்வு செய்யப்படுறாங்க. இஸ்லாம்னா என்னன்னு சொல்லி கொடுக்கப்படுது. நல்ல யோசிங்க. முதலாக இப்போ தான் இஸ்லாத்தை பற்றி முதல் செய்தி ஒரு ஆளுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கணும். நம்ம இடத்துல சொன்னால் நம்ம என்ன செய்தியை சொல்லுவோம்? இன்னைக்கு உலகத்தில் யாராவது ஒருத்தர் புதுசாக முஸ்லீம் அல்லாத ஒருத்தர் வர்றாரு, அவருக்கு இஸ்லாத்தை பற்றி நம்ம சொல்லணும்னு நினைக்கிறோம். எதை சொல்லுவோம்? எதை வைத்து ஆரம்பிப்போம்? இஸ்லாத்தில் லட்சக்கணக்கான செய்திகள் இருக்கிறது, அறிவுரைகள் இருக்கிறது, போதனைகள் இருக்கிறது, சட்டங்கள் இருக்கிறது, கட்டளைகள் இருக்கிறது, ஒவ்வொன்றையும் செய்ய வேண்டிய ஒழுங்குகள் இருக்கிறது. இப்படி எல்லா விஷயங்களும் அதுக்குள்ளே இருக்குது. ஆனால் அதில் ஃபில்டர் பண்ணி நாம் எதை சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தா, நாம் சொல்லக்கூடிய செய்தி ஏகத்துவ கொள்கையை தான் பேசுவோம். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கிறது தான் இஸ்லாத்தில் முக்கியமான ஒரு செய்தி. அது